அவள் தானே எங்கள் புன்னகை. அப்ப சரிங்க, நாங்க கிளம்புறோம். என்ன மாப்பிள்ள வந்தீங்க, சந்தை கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, இப்போ உடனே கிளம்புறீங்க? காலைல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி. ஆமா மாப்பிள்ள, இந்நேரத்துல எப்படி போவீங்க? நைட்டு தங்கிட்டு காலையில போலாம்ல. இல்ல பாட்டி, வீட்டுல மகேஷ் என் தம்பிக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. உங்ககிட்ட டீட்டெயிலா அம்மா நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சந்தியா இங்க இருந்தா நல்லா இருக்காது, நீ போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி கையோட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. அதான் அத்தை, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மீதியெல்லாம் அம்மா நாளைக்கு உங்ககிட்ட சொல்லுவாங்க. வரேனா சொன்னா வரமாட்டேன்னு சொல்லுவா. என்னடி ஏமா எப்ப பார்த்தாலும் அப்படியே தான் இருப்பேனா? அப்படிலாம் இல்ல, அத்தை வர சொல்லியிருக்காங்கல்ல, அதனால போறேன். பொண்ணு யாரு மாப்பிள்ள? வேற யாரும் இல்ல, இப்போ ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போ என் அத்தை பொண்ணு வாசு, அவதான். நாளைக்கு அம்மா உங்ககிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, கிளம்பி போகட்டுமா? இல்ல மாப்பிள்ள, அவளுக்கு சும்மாவே வீசிங் இருக்கு. இந்த காத்துல அவளை பைக்ல வச்சு கூட்டு போனீங்கன்னா அது. எனக்கு தெரியும் பாட்டி அவளுக்கு வீசிங் இருக்குன்னு, அதனால கார் தான் எடுத்துட்டு வந்தேன். கார்ல தான் போறோம். என்ன ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன் அத்தை, போயிட்டு வரேன் பாட்டி. மிருதுலா உடம்ப பார்த்துக்கோமா, போயிட்டு வரோம். சரி. சந்தியா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? போய் பேசிட்டு வாமா. சரி. என்னடி? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரண்கிட்ட எதையுமே சொல்லாம இருந்தது. ஒட்டு கேட்டியா? பயமா இருந்ததுடி, எதையாவது சொல்லிருவியோன்னு. எதையாவது சொல்லிருவியோன்னு பயமா இருக்குன்னு சொல்ற? மகேஷ்க்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கடி, நீ எப்படி இப்படி இருக்க? இங்க பாரு, அது அது ஏன் பிரச்சனை, அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ சரண் கூட சந்தோஷமா வாழ்றது மட்டும் பாரு, புரியுதா? என்ன செல்ஃபிஷா இருக்க சொல்றியா? செல்ஃபிஷா இருக்க சொல்றியான்னு கேக்குற. நீ ஏன் அப்படி இருக்க சொன்னாலும் என்னால் அது முடியாதுடி. இப்போ சரண் ரொம்ப குழம்பி போயிருக்கான், புரியுதா? முதல்ல அவனை குழப்பத்துல இருந்து ஒரு ஸ்டெடியான நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மேலே யோசிக்க முடியும், புரியுதா? அதனால இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொன்னாலும் இது தப்பாக தான் போய் முடியும். நான் இப்போதைக்கு அவங்ககிட்ட எதையுமே சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்போ மகேஷ்க்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மகேஷ் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு, புரியுதா? நான் ஒத்துக்கவும் விட மாட்டேன். நீயும் மகேஷும் தான் சேரணும், இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. நான் சேர்த்து வைப்பேன், அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். இங்கே பாரு, அதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நீ ஹாப்பியாக இருந்த போதும், அது மட்டும் போதும். இங்கே பாரு, என்னதான் கூட பிறந்தவளா இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் தனக்குன்னு பார்க்கணும்டி, புரியுதா? உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல. நீ அமைதியாரு. எப்படி உன்னையும் மகேஷை சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியும். சந்தியா. சரண், எப்போ வந்த? ஏதோ மகேஷ் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தியே, அப்பயே வந்துட்டு. ஐயோ, பேசாம ரெடி, அவனுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது, நீ பேசாம. இல்லை, மகேஷ்க்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி போகலாமா? நான் அப்போதே சொல்லிட்டேன் போகலான்னு. நீ தான் மிருதுலா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னேன். கிளம்பலாமா? மிருதுலா ஏன் சுகமாக இருக்க? ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி. டேப்லெட் இருந்தால் போட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரி, புரியுதா? எதையும் போட்டு மனசில் போட்டு குழப்பாத. உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். சந்தியா போகலாமா? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. போகலாம். உடம்ப பார்த்துக்கோ, அதை எதையும் போட்டு குழப்பிக்காத. எது நடந்தாலும் நன்மைக்கே, புரியுதா? அதுக்காக உனக்கு நடக்க வேண்டியதை நான் எதையும் நடத்த விடாமலாம் இருக்க மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும், புரியுதா? நான் வரேன். நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கன்னு எனக்கு தெரியும். என் கூட பேச மாட்டேன்னும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் உன்னை பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக இப்போ நான் உன்னை பார்த்து பேசியே ஆகணும். நம்ம எப்போதும் ஒரு இடத்துக்கிட்ட மீட் பண்ணுவோம்ல, அந்த ரோடு கிட்ட வந்து நில்லு, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஈகோ தடுக்குது. எதுக்காக கோவத்தில் இருக்கேன் இல்லை அந்த மாதிரி எதுவுமே தெரியல. சரி ஓகே, அப்படி என்னதான் சொல்கிறான்னு பார்க்கலாம். தம்ஸ் அப் மட்டும் அனுப்புவோம். திமிர் பிடிச்சவன் தம்ஸ் அப் அனுப்புறத பாரு. ஏன் ஓகே வரேன்னு சொன்னா ரொம்ப தான். என் மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன், என் காலுக்காக வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் மகேஷ், இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது உன்னால் ஏற்றுக்க முடியாத விஷயம் தான், இருந்தாலும் நான் பேசணும். இப்போ ஏன் இங்கே நிற்கிற? வா உள்ளே போகலாம். தூக்கம் வரலையா? டைம் என்ன ஆகுது? 12க்கு மேலே ஆயிடுச்சு. வா வீட்டுக்குள்ளே போகலாம். மிருதுலா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? ஆனால் சரண், நீ ரொம்ப யோசிக்கிற. என்ன நீ இவ்வளோ யோசிக்க வேண்டியதில் இந்த விஷயத்தில் ஒன்றுமே கிடையாது. இல்லை, நான் வந்ததுக்கப்புறம் அப்படியே பேச்சு மாத்தினியா, அதான்
ஏதாவது மறைக்கிறியான்னு. இங்கே பாரு, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க, புரியுதா? இந்த சமயத்தில் உனக்கு யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் உனக்கு எல்லாரும் மேலேயுமே டவுட் வரும், கோவம் வரும். இது ஒரு நியாயமான விஷயந்தான், புரியுதா? இப்போ அதை எல்லாத்தையும் தூக்கி போடு. ம், இப்போ போய் தூங்கலாமா? நான் தான் வந்துட்டேன்ல. ம். ஐயோ, இவனுக்கு என்ன இங்க நிக்கிறானு? மகேஷ், என்ன மகேஷ் இந்நேரத்தில்? அண்ணி, அது ஒன்றும் இல்லை அண்ணி. சும்மாதான் காத்து வாங்க வந்தனா. இந்நேரத்துல மேடம் உனக்கு காத்து வரல? உனக்கு என்ன தெரியும்? உள்ள வேகிற வேக எனக்கு தானே தெரியும். சரி, என்னடா அண்ணி கூட்டு வந்துட்டு போல? மகேஷ், நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வாசு கூட என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் பேசிட்டு தான் சொல்லி சரண் சொன்னார். உண்மையா? அப்படியா? நீங்க சொல்லிதான் அண்ணி எனக்கு தெரியும். அப்படியே இல்ல, அதுதான் பண்ண போறாங்க. ஆமா, நீ எதுக்கு இந்நேரத்துல வந்து இங்க சுத்திட்டு இருக்க? எங்க போற? சோ இப்போ இவன் நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொன்னா பின்னாடி வருவானே. அப்படியே ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சும்மாதான்டா, ஏன்டா சும்மா கூட வெளியே வரக்கூடாதா? எவ்வா முடியல, அதான் உன் ஒய்ஃப் வந்தாச்சுல்ல, நீ போய் என்ஜாய் பண்ற வேலையை பாரு போ. எருமை, நீ எப்படி அண்ணி இவன் கூட எல்லாம் குடும்பம் நடத்துறீங்க? எங்க போனாலே பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறான். ஏன் மகேஷ் அப்படி சொல்றீங்க? இவன் இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக எனி டைம் பள்ளி மாதிரி ஓட்டிட்டு இருப்பானா? ஐயோ, என்னத்த சொல்ல. போடா சரணு. சரி, நீ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, உங்களை கூட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சரி, போய் நல்லா பேசி 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு விளையாடுங்க. நான் அப்புறமா வரேன். ஆமா, விளையாண்டு தான் மறுவேளை பாப்பாரு உங்க அண்ணன். சரி, போங்க மகேஷ். அண்ணி, நீங்க வேற, நீங்க இல்லாத சமயத்துல அவன் என்னை தூங்கவே விடல தெரியுமா? என் ரூம்குள்ள வந்துருவான், வந்துட்டு சும்மா சும்மா நோண்டிட்டு இருப்பா. ஏன் உங்க நினைப்புல சில டைம் காலு கையெல்லாம் தூக்கி போட்டு ஏன் நீ முத்தம் கூட கொடுத்துருக்கா? நீ என்னடா சரணே? டேய், நான் எப்படா கொடுத்தேன்? இந்த செருப்பாலே அடிப்பேன். எனக்கு எத்தனை தடவை நீ கிஸ் பண்ணிருக்க. லிப்ல பண்ணாத ஒரு குறைதான்டா. அப்புறம் பாத்துக்க. இன்னும் கொஞ்சம் விட்டா அதையும் பண்ணுவாரு, எனக்கு தெரியும். அண்ணி, சத்தியமா சிரிப்பா வருது அண்ணி. அவனை கூட்டு போங்க. அவன் மூதியை பார்த்தாலே அவனுக்கு இருந்தாலும் சிரிப்பு வந்துடே. போடாடே, சாத்துடாடே. சரிடா சரணே, நான் வரட்டா. இந்நேரத்துல எங்க போறான்? அவர் எங்க வேணாலும் போயிட்டு போறாரு, உனக்கு என்ன? வா, நம்ம போலாம். வாலு, வாலு, டைம் என்னன்னு தெரியுமா? இந்த நேரத்துல தான் இங்க வந்து என் கூட பேசணும்னு தோணுமா உனக்கு? இங்க பாரு அண்ணா, நான் உன் கூட டூ விட்டுருவேன் பாத்துக்கோ. டேய், நீ எங்கடா என் கூட பேசுற? இப்பலாம் அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி கண்டுக்கிறதே இல்ல. ஆமா ஆமா ஆமா, அப்படி உங்க அண்ணியை மட்டும் நாங்க கண்டுகிட்டு இருக்கோம். நானே வந்து பேசணும் வந்தா கூட அப்படி ஓவரா பண்ணிக்கிறது. அதான், இப்ப என்னை விட உங்களுக்கு அண்ணன்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அண்ணா, என்ன ஒரு மாதிரி பிரிச்சு தெரிச்சு பேசுற மாதிரி தெரியுது? இல்ல, சும்மா வாயில தான் சொல்றது. எனக்கு விக்ரம் அண்ணன் தான் அவன் இவன் சொல்லிக்கிட்டு. ஆனா இப்பெல்லாம் விக்ரம் அண்ணனை தாண்டி மத்த எல்லா அண்ணனுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. ஓ, அப்படி? வேற எப்படியா? சரி, உன்னை தூங்க தானே சொன்னேன். போய் தூங்குறத விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தூக்கமே வர மாட்டேங்குதுடா. இவன் ஒருத தூங்கு தூங்கு தூங்குன்னு தூக்கமே வரலனா. நீ சின்ன பிள்ளைல பாட்டெல்லாம் பாடுவீல, நான் தூங்கலன்னு உன் மடியில வந்து படுத்தனா என்ன பாட்டு பாடி தூங்க வைப்பல, அந்த மாதிரி தூங்க வைடா. சரி வா. குமரி நீயும் குழந்தையடி, மாங்குழந்துதானே இதயமடி, பிறந்த பாசம் தவிக்குதடி, உன்னை பார்க்க மனசு துடிக்குதடி, என்ன நடந்ததால் உந்தன் முகம் சிவந்தது, எந்த நினைவிலே சோகம் எங்கும் நிறைந்தது, இந்த அண்ணன் இருக்க உனது வாழ்வில் கலக்கம் ஏனடி, சின்ன தங்கோ ஏன் செல்ல தங்கோ ஏன் கண்ணு கலங்குது, எதை எண்ணிக்கொண்டு அந்த அள்ளித்தண்டு மனம் விம்பி வேறந்தது, மனசு கேத்த மாப்பிள்ளைய ஓ மனசு போல மனம் போடிப்பேன், சீமந்தமோ நடத்தி வைப்பேன், ஓ குழந்தைகளை நான் சுமப்பேன், 16களும் பெற்று நீ வாழனும், அதை பார்த்து நான் தினம் தினம் மகிழனும், நம்ம ஓரம் உறவும் உனது வாழ்வை மகிழ்ந்து பாடணும். வாழு, தூங்கினியா இல்லையா? எனக்கு இப்ப சுத்தமா தூக்கம் வரல தெரியுமா? வராதுல்ல. உன்னோட இந்த அன்பு
எப்போதுமே எனக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். கிடைக்காம எங்க குட்டிமா போக போகுது? இல்லை, ஒரு வேளை நான் நான் இல்லை வேண்டாம். அடி வாங்குவ ஏதாவது நெகட்டிவா பேசுனீனா. தூங்கு. ஐ லவ் யூண்ணா. லவ் யூ டூ. என்னக்கா இந்நேரத்தில் கூப்பிட்டுட்டு வந்து எப்படி நிற்க வச்சிருக்கீங்க? இல்லை அனிதா, எனக்கு மருமகளாக இருந்து இந்த வீட்டில் சில பொறுப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி நீயும் இந்த வீட்டு மருமக தான். என்ன, எனக்கு இருக்கிற அதே பொறுப்பு தான் உனக்கும் இருக்கும். அதனால் இதை தனியாக பண்ணாமல் 2 பேரும் சேர்ந்தே பண்ணலான்னு ஒரு முடிவில் தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அக்கா என்னக்கா சொல்ல வர்றீங்க? நாளைக்கு பேச போகிறாங்களே வாசு மகேஷ் கல்யாணம், இதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை. அக்கா என்ன இப்படி சொல்கிறீங்க? அது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் சுத்தமாக எனக்கு விருப்பமே கிடையாது. இது விஜய்கிட்ட சொன்னாலும் என்னை அவர் முட்டாளுன்னு தான் நினைப்பாரு. அவர்கிட்ட என்னால் சொல்ல முடியாது. அத்தைக்கிட்ட சொன்னால் அத்தைக்கு எனக்கும் ஏதாவது மனஸ்தாபம் வந்துருமோன்னு ஒரு பயம். யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்னக்கா சொல்கிறீங்க? எனக்கு உன்னோட உதவி வேணும். அது மட்டும் இல்லை, மகேஷ்க்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. ஆனால் மகேஷ் அப்படி எதையுமே காமிச்சிக்கவே இல்லையேக்கா. அவர் காமிச்சிக்க மாட்டார், ஆனால் அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு அண்ணியாக இருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இவ்வளோ பாடுபடுறேன். என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன். இந்த ஒரு வார்த்தை போதும். நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா. என்ன நினைக்கிறீங்க, இல்லை என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு எதுவும் புரியல. ஏன் அந்த பொண்ணு வாசுக்கும் மகேஷ்க்கும் என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்குது ஜோடி பொருத்தம். கல்யாணம் பண்ணுறதுல என்ன தப்பு? கல்யாணம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, எப்போதுமே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஒருவேளை நமக்கு மனசுக்கு பிடிக்காத மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா கிடைச்ச வாழ்க்கை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அதுலேயும் ஒரு நரகம் இருக்குது. அது எல்லாருனாலையும் முடியாது. அதே மாதிரி அது மகேஷ்னாலையும் முடியாது. ஏன்னா மகேஷோட கேரக்டர் அப்படி எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அவரோட லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு ஒரு அண்ணியாக இருந்து நான் நினைக்கிறேன். அண்ணியாக மட்டும் கிடையாது, இந்த வீட்டு மூத்த மருமகளா எனக்கு என்ன கடமை இருக்கோ அதை நான் எப்போதுமே கரெக்டாக செய்யணும்னு நினைப்பேன். சரி, எனக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கிறது நீ தான். அதனால் உன்னையும் இதில் சேர்த்துக்கிறதுல தப்பில்லைன்னு தோணுச்சு. அதான் அனிதா, இங்கே பாருங்கள், என்கிட்ட இருந்து நீங்கள் என்ன உதவி எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை இதுதான் எனக்கு வேணும் நீங்கள் என்கிட்ட கேட்டாலும் சரி, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். அனிதா, ஆதிரா, அத்தை என்னாச்சு? 2 பேரும் தூங்காம இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை அத்தை. அது அனிதா எதையும் சொல்லாது. ஒன்றும் இல்லை அத்தை, நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது எதுக்கு இங்க என்ன டிஸ்கஸ் பண்றீங்க, அதுவும் இன்னி நேரத்துல? ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான். என்னமோ. சரி, அப்புறம் ஆதிரா, நாளைக்கு மகேஷோட கல்யாணத்தை பற்றி பேச போகிறோம். அதை பற்றி என்ன ஏதுங்கிறத காலையில் நான் சொல்கிறேன், ஓகேவா? நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலாம், தேதி, அப்புறம் நேரம், அப்புறம் இது எல்லாத்தையும் பற்றி காலையில் ஒரு முடிவோடு பேசணும். அத்தை, நான் அப்படி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. சொல்லுமா. ஒன்றும் இல்லை அத்தை, கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் இதே விருப்பம் மகேஷ்க்கு இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையா அத்தை? அதான் அன்னைக்கே சொல்லிட்டானே, உங்கள் விருப்பம் தான் என் விருப்பம்னு. இதுக்கு மேலே என்ன வேணும்னு நினைக்கிறேன்? ஒரு அண்ணியாக இருந்து நீ யோசிக்கிறது சரிதான், ஆனால் ஒரு அம்மாவை இருந்து நான் செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்யணும்ல ஆதிரா? இல்லை அத்தை, அக்கா இதை உளறிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அத்தை. உங்கள் பேச்சை மாரி என்ன பண்ணிடுவார்? என்ன ஆதிரா, நீ என்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னு நினச்சேன். நீ எப்படியா? அனிதா புரிஞ்சு வச்சிருக்கா, நீ புரிஞ்சுக்கலையா? அத்தை, நீங்கள் இந்த இடத்துல என்னை மட்டும் தட்டினாலும் பரவாயில்ல அத்தை. ஆனால் மனசுன்னு எல்லாருக்கும் ஒன்று இருக்கத்த, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கலாமே. சரி, ஓகே. உனக்கு இவ்வளோ டவுட் இருக்குல்ல, இந்த டவுட்டை நான் நாளைக்கே கிளியர் பண்ணுறேன். நாளைக்கு இவங்க 2 பேத்துக்கு நிச்சயதார்த்த பேச்சை பேசி முடிக்கும் போது மகேஷ் என்ன சொல்கிறாங்கிறத நீயே கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோ. மகேஷ்க்கு ஒரு வேளை இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா நான் அப்போவே இந்த பேச்சை நிறுத்திடுவேன். சப்போஸ் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும். புரியுதா? தேங்க்ஸ் அத்தை, கடைசி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கடைசி வாய்ப்பு இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு வாய்ப்பும் இதுதான் கடைசி வாய்ப்பும். நான் ஃபஸ்ட்டு கேட்ட போதும் அப்படி தான் சொன்னேன் மகேஷ். நாளைக்கு நான் கேட்கும் போது அப்படி தான் சொல்லுவேன். சரிங்க அத்தை, பார்க்கலாம். மெசேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு எல்லாம் ஆகிப்போச்சு. சரி, ஓகே. எதுக்கு பேச வர சொன்னீங்க? அது முதல்ல இப்ப ஏன் இந்த அட்டியை அடிச்சே நீ கேட்கக்கூடாது என்ன? போக வேண்டியதானே. அதான் நான் வேணானே முடிவெடுத்துட்டு தான் இந்த உலகத்தை விட்டே போனேன்னு முடிவெடுத்துட்டு இல்ல.
போக வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இங்க வர சொன்ன? நிறைய டைம் சொல்லிட்டேன், ப்ராப்ளம் வரதா செய்யும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை எப்படி சால்வ் பண்ண பார்க்கணுமே தவிர அதுக்கு டெத் சொல்யூஷன் இல்லைன்னு உங்ககிட்ட நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். அதான் மொத்தமா என்னை விட்டு என் காதுல விட்டு கொடுத்துட்டு மொத்தமா மொத்தமா போன் முடிவு எடுத்துட்டு தானே போனேன். போக வேண்டியதானே? இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற? இங்க பாரு, உன் கோவம் நியாயமானதா. என் அடி எவ்வளவு வேணாலும் அடிச்சு கொள்ளு. நான் உயிரோடவே இருக்க வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனா ஒரு நிமிஷம் உன் முகத்தை பார்க்கும்போதுதான் நான் பண்றது தப்புங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. ஆமா, இப்ப புரிஞ்சு மட்டும் இப்ப புரிஞ்சு மட்டும் என்ன ஆக போகுது? ஒருவேளை அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாம போயிருந்தா நீ இப்ப நின்று இருந்திருப்பியா? ஏண்டி இப்போ வரைக்குமே எல்லாத்தையுமே ஒரு கல் மனசு மாதிரி தாங்கிட்டு இருக்கனே, யாருக்காக நினைச்சிட்டு இருக்க? உள்ளுக்குள்ள அவ்வளோ வேதனை சுமந்துட்டு இருக்கேன், வெளியே சிரிச்சிட்டு இருக்கேன். காரணம் எல்லாமே உனக்காக மட்டும்தான். இது உனக்கு எங்கேயுமே புரியல, புரியவே இல்லை. இப்ப நீ செத்து போயிட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமா? சொல்லு. முதல்ல நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு சாதகமா இருக்கிறத தாண்டி நம்மளை சுத்தி இருக்கவங்கள எந்த அளவுக்கு அது பாதிக்குங்கிறத முதல்ல யோசிக்கணும். அதை யோசிச்சுட்டு தான் ஒரு முடிவே எடுக்கணும். அதை பத்தி எதுவுமே இல்லை உனக்கு. என்ன யாரோ எப்படியோ போனா என்ன நம்பி யார் இருக்கா? எனக்கு உயிர் வாழ பிடிக்கல, நான் சாக போறேன். செத்து போயிருக்க வேண்டியதானே? இப்ப இங்க வந்து நிக்கிற? பாரு, எமோஷனல் ஆகாத. நான் சந்தியா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். அது எனக்கு முன்னாடியே தெரியும். நீ எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடியே அண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கிறது எனக்கு தெரியும். இப்பவும் சொல்றேன், வா, இவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல, இப்ப வா, பேசாம போய் சரண் முன்னாடி நின்று சரண் காலில் விழுவோம். அவன் எப்படி ஏத்துக்காம போறான்னு நான் பாக்குறேன். ஒருவேளை ஏத்துக்கல, அவன் என்னை வெறுத்துட்டான் அப்படின்னா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன கூட உன் கையை பிடிச்சிட்டு நான் வருவேன். புரியுதா? அவனுக்காக உனக்காக அவனையும் என்னால இழக்க முடியாதுதான். இருந்தாலும் என்னைவே நம்பி நான் கட்டின தாலியை உன் கழுத்துல வாங்கின உன்னை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? நீ இல்லனா நான் மட்டும் இந்த உலகத்துல இருந்துருவேன் நீ நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் இருப்பேன் நீ நினைச்சியா? சொல்லுடி. இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப கொடிய நோய் என்ன தெரியுமா? நம்ம அன்பு வச்சவங்க நம்ம கூட இல்லாத போது அந்த வலியை தாங்கிறது. நீ நீ எனக்கு சாக பிழைக்க ஆஸ்பத்திரியில கிடக்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? என் உயிரே என்கிட்ட இல்லடி, ஆனாலும் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி அங்க நான் ஒரு நடப்படமா இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்துல நிம்மதியா அழுக கூட ஒருத்தனால முடியலனா அது என்னால மட்டும்தான். என்ன உனக்கு என்னாச்சு ஏதாச்சு நினைச்சு துடிச்சே என் பாதி உயிர் போயிடுச்சுடி. இந்த மாதிரி எதை பத்தியுமே நீ யோசிக்க மாட்டேன். என்ன உனக்கு உன் அக்கா சந்தோஷமா இருக்கணும், அவங்க 2 பேர் பிரிஞ்சிடக்கூடாது, குடும்பம் நல்லா இருக்கணும். என் அண்ணன் என்ன வேணானே சொன்னாலும் பரவாயில்லடி, அவ என்னை வெறுத்து தூக்கி எறிஞ்சாலும் பரவாயில்ல, என்னால ஒன்ன விட்டு கொடுக்க முடியாது. தப்பு மகேஷ், ரொம்ப தப்பு. இனிமே இப்படி பேசாத. என்ன மகேஷ், வீட்டுல உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களாமா? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? மகேஷ், எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனது யாருக்குமே தெரிய வேணான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஒருவேளை உனக்கு எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் சரணுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவன் கண்டிப்பா உன்னை வெறுத்து தூக்கி எறிஞ்சிருவான். நான் அதுக்காக இவ்வளவு கஷ்டப்படவே இல்லை. நான் 2 விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மறைச்சேன். அதுல 1, சரண் சங்கே பிரிஞ்சிடக்கூடாது. 2வது, உனக்கும் சரணுக்குமான அந்த பாண்டி எப்போதுமே போயிடக்கூடாது. இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாலுமே என்னால அதை தாங்கிக்க முடியாது. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதான் என்ன முடிவுன்னு கேட்டேன். நீ பாரு, சரணுக்கு உன் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சரணும் சந்தியாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஒருவேளை நம்ம விஷயம் சரணுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் கண்டிப்பா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். நீ என்ன பண்றனா, பேசாம வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னது? அதான் சொல்றேன்ல, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஓ, அந்த அளவுக்கு முடிவு எடுத்துட்டீங்களா? இங்க பாரு, நான் எல்லா விதத்துல இருந்தும் எல்லா சைட்ல இருந்தும் நான் யோசிச்சிட்டேன். நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் இப்படியே இருந்துக்கிறேன். சரி, இப்ப நான் வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கழுத்துல கட்டியிருக்கேனே அந்த தாலிக்கு என்ன மரியாதை, இல்ல அந்த கல்யாணத்துக்கு தான் என்ன மரியாதை? அப்படி பார்த்தா வாசு எனக்கு 2வது பொண்டாட்டி, அப்படி பேர் வச்சுக்கலாமா? ஐயோ,
ஏன்டி இப்படி என்ன கொல்ற? ஏன்டி? ஆ ஏன் இப்படி என்ன கொல்ற? ஏன் நான் உயிரோட இருந்தும் நடப்பணமா வாழணும், அவ்வளவுதானே? ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா? அப்படி சொல்லாதடா, அவதான் உனக்கு செட் ஆவா, நீ அவளதான் கட்டிக்கணும். ஒருவேளை நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது, நான் உன்னதான் லவ் பண்றேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நான் போய் வீட்டுல சொல்லிட்டா? உன் தாலிய கையோட வாங்கிட்டு போயிரு. நான் உனக்கு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நான் இருக்க மாட்டேன்ல. ஓ, அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டேன். ம், இங்க பாரு, இதுல துணியறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நான் எல்லா சைட்ல இருந்து யோசிச்சிட்டேன். நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு செட் ஆகும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல கல்யாணம் பண்ண விஷயம் வீட்டுல தெரிஞ்சாலும் சரி, யாருக்குமே நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய இந்த உலகத்துல யாருமே வாழக்கூடாது. முக்கியமா நீயா இருந்தாலும் சரி, என் அக்காவா இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு முடிக்கிறது என்னமோ நான் தான். அதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தான் சரி. நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோ. முடியாதுரி, அவளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ இப்பவே வா, நான் போய் சரண்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அப்போ இந்த மகேஷ் உன் தாலி நீ கட்டினில்ல, இந்த தாலி எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ, நீ கட்டி தந்துடுறேன். நிறுத்து. பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயில் பண்றியான்னு கேக்குறேன். அப்போ என்ன லவ் பண்ணது எதுவுமே வேணாம், அப்படித்தானே? இங்க பாரு, இப்பவும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சதுன்னா வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே நிம்மதி இல்லாம போயிடும். முக்கியமா நீயும் சரணும் பிரிஞ்சிருவீங்க. என்னால அந்த கொடுமையில அனுபவிக்க முடியாது. நான் சொன்னா கேளு, நான் உனக்கு என்ன பண்ணாலும் நல்லது பண்ணுவேன். நான் சொல்றதை கேட்டு உருப்படியா நடந்துக்கோ. ஒண்ணு வாசுவை கல்யாணம் பண்ணு, இல்லையா நீ கட்டின தாலிய கையோடு வாங்கிட்டு போயிரு. நான் இப்படியே போய் எங்கேயாவது செத்துறேன். இதுதான் உன் முடிவா? இதைத்தான் நீ பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு இதை தாண்டி எந்த வழியும் இல்லை. என் கழுத்துல கிடக்கிற தாலி அப்படியே கிடக்கட்டும். உன் ஞாபகார்த்தமாவே அதை நான் வச்சுக்கிறேன். நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு செட் ஆகும். உனக்காக தான் எல்லா விஷயத்துலையுமே எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுத்தோம், பொறுத்து போயிட்டு இருந்தேன். இப்போ உனக்காக தான் இதையும் பண்றேன். ஏன்னா எனக்கு வர வழி தெரியல. லவ் பண்ணிட்டேன், லவ் பண்ணவளுக்காக எல்லாத்தையும் பண்ணி தானே ஆகணும். பார்க்குறேன் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு தான் நீ இப்படி பேசுற அப்படின்னு. எப்படியா இருந்தாலும் இது ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகணும். அன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பார்த்துக்கலாம். இதை பேசதான் வர சொன்னியா? மற்றபடி வேற எதுவும் என்கிட்ட பேசுறதுக்கு இல்லை. கண்ணாடி உடைஞ்சிருச்சு, ஒட்ட வைக்க முடியாது. போ. இன்றி நானே தினம் வாழ்வதொரு வாழ்வாவா? நீவா நீவா உயிரின் உயிரே, வரவா வரவா. புரிய வைக்க வேண்டியவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியும். ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதில் நான் இனி மாற்றமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் யாருக்கும் புரியாது. ஆனால் இந்த நிலைமை இப்படியே இருக்காது, கண்டிப்பாக மாறும். பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு கிக் இருந்தால் தான் அதில் சுவாரஸ்யமாகவே இருக்கும். உனக்காக தான் எல்லாமே பண்ணேன், இதையும் உனக்காகவே பண்ணுறேன். ஓகே? ஸ்டில் நான் உடஞ்சி போவேன் மட்டும் நினைக்கவே நினைக்காத. என்ன, இந்த இடத்துல என்ன வேணான்னு சொன்னது நீ தான், புரியுதா? அதே மாதிரி நீ தான் என்னை தேடியும் வருவ. இது நடக்கல மகேஷ் இல்லை. ஓகே, குட் பாய். ஐ லவ் யூ. இரவிங்கு தீவாய் நம்மை சூழுதே, விடியலும் இருளாய் வருதே. தாமரை குளம் மீறி தனியாகுதே, அதன் சூரியன் பகலின்றி வெயில் காயுதே. ஒரு பாதையில் இரு ஜீவன் துணை தேடுதே. தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ, ரொம்ப யோசிக்கிறான் போலயே. கடவுளே, முதல்ல இவனை யோசிக்க விடாம இவன் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பனா தான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். இன்றி நானே தினம் வாழ்வதா
பிரச்சனை தான் என்ன? எதுக்கு இப்படி தூங்காம உன்னையுமே நீ வருத்திட்டு இருக்க? ஆ, நான் இல்லாத இந்த 5 நாளும் இப்படிதான் இருந்திருக்கேன், சரியா? என்னம்மா? நிஜமாவே நீ இல்லாத இந்த 5 நாள் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. எப்படா 5 நாள் போகும் போகும்னே இருந்தது. இப்போ நீ என் பக்கத்துல இருந்தோம் என்னால நிம்மதியா இருக்க முடியல. உன்னை நான் அங்கே வச்சு என்ன சொன்னேன்? எதையும் யோசிக்காதுன்னு சொன்னேனா இல்லையா? நீ ஏன்டா அப்படி யோசிக்கிற? இங்கே பாரு, நீ எதை பற்றி யோசிக்காத. இப்போ இந்த நிமிஷம் நான் உன் பக்கத்தில் இருக்கேன், இதை மட்டும் ஃபீல் பண்ணு, மற்றபடி வேற எதுவும் வேணாம். இனிமே என்னை விட்டு இப்படி தனியெல்லாம் போகாதடி. நீ எதுக்கு அங்க இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், என்னடா? உனக்கு என் ஃபீலிங்ஸை வாயால சொன்ன புரியாதுடி. இங்கே பாரு, உன் ஃபீலிங்ஸ் என்ன எனக்கு புரியாது. என்னை தாண்டி உன் ஃபீலிங்ஸையும் சரி உன்னையும் சரி யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது, புரியுதா? ஃபீல் பண்ணாத, நான் வந்துட்டேன்ல, இனி எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன். இனிமே உன்னை விட்டு இப்படிலாம் போக மாட்டேன், புரியுதா? நான் போனதுனால எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன ப்ராப்ளம்? இல்லை, நான் போனதுனால நீ ரொம்ப உடஞ்சிட்டில, அதை அதை சொன்னேன்டா. உண்மைதான். ஆனா நீ இல்லாம ஒரு ஒரு நாள் கூட இருக்க முடியல தெரியுமா? சரி, இனிமே எங்கேயும் போக மாட்டேன். குழந்தை மாதிரி பண்ணாதம்மா, புரியுதா? கொஞ்சமாவது மெச்சூர் ஆயிருடா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் குழந்தை மாதிரி எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு. ஓகேவா? நான் வேணும்னா ஒரு பாட்டு பாடவா? ஓடி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. யாரு, நான் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேனா? சரி, ஓகே, நான் பாட்டு பாடுறேன். லூசு மாதிரியா நீயே சொல். கண்ணாடி என்றும் உடைந்தாலும் கூட பிம்பங்கள் காட்டும் பார்க்கின்றேன். புயல் போன பின்னும் புது பூக்கள் பூக்கும் இளவேனில் வரை நான் இருக்கின்றேன். முகமூடி அணிகின்ற உலகிது, உன்முகம் என்று ஒன்றிங்கு என்னது? நதி நீரிலே அடவிழுந்தாலுமே அந்த நிலவொன்றும் நனையாது வா நண்பா. நெஞ்சோடு கலந்திடு உறவாலே, காலங்கள் மறந்திடு அன்பே. நிலவோடு தென்றலும் வரும் வேளை, காயங்கள் மறந்திடு அன்பே. என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை. ஒரு தாயை போல உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கி நிற்கவே கூடாது, புரியுதா? ம், மறுபடியும் சொல்கிறேன், உன் லைஃப்பில் உனக்கு யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த சண்டைக்கோழி லைஃப் லாங் உன் கூட ட்ராவல் பண்ணுவேன். நீ என்ன வெறுத்தாலும் சரி, உன் கூட வச்சுக்கிட்டாலும் சரி, ஐ லவ் யூ. சண்டைக்கோழி இப்படியே படுத்து தூங்கவா? அதுக்கு தானடா மடியில் படுக்க வச்சிருக்கேன். இல்ல கால் வலிச்சா எந்திரின்னு சொல்ல மாட்டில்ல? வலிச்சாலும் உனக்காக பொறுத்துக்குவேன். கண்ணை மூடி தூங்க, எதை பற்றி யோசிக்கக்கூடாது. ம், நேத்தில ஒரு முத்தம் கொடு. ஐயோ குழந்தை. இதெல்லாம் நீ எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? கூட்ரி. ம், இப்பதான் சரண் ஹாப்பி. உன்னோட சந்தோஷத்தை தாண்டி வேற என்ன எனக்கு வேணுமா? நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி. கண்ணை மூடி தூங்க. ம் அன்புள்ள மன்னா, அன்புள்ள கணவா, அன்புள்ள கள்வனே, அன்புள்ள கண்ணாளனே, அன்புள்ள படவா, அன்புள்ள திருடா, அன்புள்ள ரசிகா, அன்புள்ள கிறுக்கா. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல நீ இவ்வளோ சீக்கிரத்தில் வாசுக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் பண்ண போகிறத நினச்சி. நாங்களும் தான் நினச்சி கூட பார்க்கல. ஊருக்கு வந்தபோது அத்தை கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். எல்லாமே சரியாக வந்துருச்சு. அதனால் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால தான் நிச்சயதார்த்த தேதி குறிக்கலான்னு மொத்த குடும்பத்தை கூட்டியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுலேருந்தே வாசுக்கு மகேஷ் மேலே தனிப்பட்ட ஆசை. இப்போ அது நிறைவேற போகிறது வாசு விட எங்கே எல்லாத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம். அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சம்மதம் தானே இதுல? சம்மதம் தான் மாமா. தெரியும் சரண், உனக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சோம். ஆனா உன் வாழ்க்கையே தலையில இருக்குங்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. சரி, எல்லாமே ஒரு நாள் மாறு, நம்புவோம். அத்தை, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அம்மா கிட்ட கேட்டுப்ப போல. சும்மா இருங்க விஜய்.
நான் என்னோட டவுட்டை தீர்த்துக்கோ. அத்தை, நேத்தே சொன்னீங்களே அத்தை, எல்லாரும் முன்னாடியும் ஒரு தடவை மகேஷ் கிட்ட கேட்குறேன்னு சொல்லி. மகேஷ் கிட்ட கேளுங்க, மகேஷ்க்கு விருப்பம்னா மேலே பேசலாம்ல அத்தை. ஆனாலும் வீட்டு மூத்த மருமகளுக்கு ரொம்ப தான் பொறுப்பு. அப்படி இல்லை, எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஆதிரா, ஒரு டவுட்டை கிளியர் பண்ணணும், அவ்வளோதானே? இப்போவே கேட்டுடலாம். ஏங்க, அத்தைக்கிட்ட நேற்று ஆதிராக்கா எல்லாரும் முன்னாடி வச்சு மகேஷ்க்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமானு கேட்க சொன்னாங்க. அதை தான் இப்போ அத்தை பண்ண போகிறாங்க. ஆனால் ஏன் ஆதிராக்கா அப்படி கேட்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. இருப்பா, எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு அவன் விருப்பம் சொல்லவே மாட்டான். எல்லாம் உண்மையை தெரிஞ்சும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் நிற்கிறேனே. நான் என்ன பண்ணி என் தங்கச்சியோட வாழ்க்கையை மாற்ற போகிறேன்? எனக்காக அவ்வளோ செஞ்சிருக்கா, எப்படி இதை மாற்ற போகிறேன்? இப்போ மகேஷ் வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லலைன்னா இவன் லைஃப்ல இருக்க அந்த பொண்ணு யாருன்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கணும். இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றான். அன்னைக்கு அம்மா கிட்ட ஏதோ மாத்தி போய் சொல்லியிருக்கான். அதனாலதான் கல்யாணத்தை வேணான்னு சொல்லுவான். என்ன சொல்றான்னு பார்க்கலாம். மகேஷ், இப்போ அம்மா உன்னை கேட்க போகிறேன். என்ன, அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டது தான். ஆனால் உன் அன்னைக்கு இன்னமும் டவுட்டாமா. சரி, யார் டவுட்டு கிளியர் ஆகுதோ இல்லையோ, உன் அண்ணியோட டவுட்டை நான் கிளியர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய சான்ஸாகவும் இருக்குல்ல. அதிரா, நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காதிரா. அவங்க என்ன நினைப்பாங்க? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சும்மா சும்மா எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது விஜய். மற்றவங்க ஏதோ நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பாழாக்க முடியாது. நீங்கள் பேசாமல் இருங்க. ஆனா என்னமோ பண்றேன்னு தெரியுது. அதனால அம்மா இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். என்ன, நீ பதில் சொல்லு. கேளுங்கம்மா. ஒன்றும் இல்லை, உனக்கும் வாசுக்கும் நிச்சயதார்த்த தேதி குறிக்க போகிறோம். உங்ககிட்ட அன்னைக்கே நான் கேட்டது தான். என்ன, அதைத்தான் இப்போவும் கேட்க போகிறேன். உனக்கு வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? உன் அன்னைக்கு தான் அந்த டவுட்டு. சொல்லு. மகேஷ் என்ன சொல்ல போறாரு? மகேஷ் சொல்ற பதில தான் அவன் லைஃப்ல இருக்க அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணேன். சப்போஸ் அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கூட இவனை சேர்த்து வைக்கணும். ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் உங்களோட குழம்பி போயிருக்கேன். சொல்லுடா. நீ வாசு கல்யாணம் பண்ணிக்கல, என்னை உயிரோட பார்க்க முடியாது. உனக்கு வாசு தான் செட் ஆவா. நீ அவ்வளவே கல்யாணம் பண்ணி உன்னால முடியாதுன்னா நீ கட்டின தாடி வாங்கிட்டு போ. சொல்லுடா. அம்மா, அடடே, வாம மிருதுலா. ஒன்றும் இல்லை அத்தை, சந்தியா அங்கே வந்தபோது மீனை வச்சுட்டு வந்துட்டா, அதை கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்படியா? நான் சம்மந்திக்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். சரி, நீ வா. அம்மா, முடிவு கேட்டீங்களம்மா? வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிறியா மாட்டியா? வாசு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு இப்ப சொல்றேன் என் முடிவை. எனக்கு வாசுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். அவதாம்மா எனக்கு பொண்டாட்டியா வேணும். என்ன மகேஷ் இப்படி சொல்லிட்டாரு? எனக்கு தெரியும்டா மகேஷ், நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு. நீ ஏன் தம்பி. சந்தோஷமா அவன் எந்த பொண்ணையும் லவ் பண்ண. இல்ல மகேஷ் எதுக்கு போய் சொல்றாரு? இல்ல நீங்க பேசாம மிருதுலா கொண்டா. அண்ணி இருங்க அண்ணி, நான் வாங்கி தரேன். கனிக்குட்டி எந்திரி. இல்ல வாசு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாம்சே. அப்போ ஓகே மா, நிச்சயதார்த்த தேதிய முடிவு பண்ணிருங்க. எப்போதுமே மகேஷ் என் தம்பி, அதை நிரூபிச்சிரு. ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. அவன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா செத்தே போயிருக்கேன். இந்த 4 நாள் கழிச்சு நல்ல நாள் இருக்கு. அப்பவே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் சம்மதம். உனக்கு சம்மதம் தானப்பா? மனப்பூர்வமான சம்மதம்மா. வாசு உனக்கு? ஓ சம்மதம் தான் மாமா. ஏன் சம்மதமா?